students, welcome to our JMD Max channel. நம்ம இந்த வீடியோல 10th standard max bookல உள்ள exercise 5.2ல உள்ள 12th and 13th sum பார்க்கலாம். 12th பாருங்க 12th sum. Let a of 3, -4, b of 9, -4, c of 5, -7 and d of 7, -7 show that ABCD is a trapezium அப்படின்னு நம்ம prove பண்ணணுமா. So நமக்கு trapezium னு சொல்லி prove பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? If only one pair of opposite sides of a quadrilateral, ஒரு quadrilateral எடுத்தீங்கன்னா அதுல ஏதாவது ஒரு சைடு வந்து parallel-ஆ இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது வந்து என்னவா இருக்கும்? ஒரு trapezium-ஆ இருக்கும். ஓகேவா? சோ ஆல்ரெடி நம்ம trapezium படிச்சிருக்கோம். ஏதாவது ரெண்டு ஆப்போசிட் சைடு வந்து நமக்கு ஏதாவது ஒரு பேர் இருந்தா போதும். வந்து parallel-ஆ இருந்துச்சுன்னா கண்டிப்பா இது வந்து நம்ம trapezium. சோ அப்ப நம்ம slope of AB கண்டுபிடிக்கணும், slope of BC, slope of CD, slope of AD எல்லாமே நாலு சைடும் கண்டுபிடிச்சிட்டு எது நமக்கு ஈக்குவலா இருக்கோ சோ அதுதான் நம்ம எடுக்க போறோம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன கண்டுபிடி A க்கு பாயிண்ட் என்னது 3, -4, B க்கு 9, -4, C க்கு 5, -7, D க்கு 7, -7. சோ நம்ம பாயிண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் AB கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? ஸ்லோப் ஆஃப் AB இத வந்து நம்ம m1 ன்னு எடுத்துக்கலாமா? ஃபார்முலா என்ன வரும்? y2 - y1 டிவைடட் பை x2 - x1 ஈக்குவல் டு y2 என்ன எடுக்கலாம்? AB ங்கும்போது இது x1, இது y1, இது x2, இது வந்து y2. சோ அப்போ y2 ங்கும்போது -4 minus of -4 இல்லையா? y1 வந்து -4 divided by x2. x2 வந்து 9 minus x1 வந்து 3 equal to -4 minus plus ஆகி 4 divided by 9ல 3 போச்சுன்னா 6. -4 plus 4 வந்து 0/6 equal to 0. m1 வந்து நமக்கு இப்போ 0 ன்னு கிடைச்சிருக்கு. அடுத்தது என்ன கண்டுபிடிக்க போறோம்? ஸ்லோப் ஆஃப் CD கண்டுபிடிக்க போறோம். ஏன்னா இதுக்கு parallel இதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகேவா? சோ அப்போ ஸ்லோப் ஆஃப் CD ஈக்குவல் டு இத வந்து நம்ம m2 ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? சோ m2 ன்னு எடுத்தீங்கன்னா CD ன்னு எடுத்தீங்கன்னா இது x1, இது y1 ஆ இருக்கும், இது x2, இது வந்து y2 ஆ இருக்கும். ஓகேவா? அப்போ y2 என்ன இருக்கு நமக்கு? -7. அடுத்தது மைனஸ் ஆஃப் y1 என்ன இருக்கு? -7 divided by x2 வந்து 7 மைனஸ் x1 வந்து நமக்கு என்ன இருக்கு? 5 இருக்கு equal to -7 மைனஸ் plus 7 divided by 7ல 5 போச்சுன்னா 2. அப்போ -7 plus 7 வந்து 0/2 வந்து 0 தான். சோ m2 equal to 0. ஓகேவா? இப்போ நமக்கு m1 m2 நமக்கு இதுல 0 equal to 0 நமக்கு கிடைச்சிருச்சு. ஆனா நமக்கு வந்து அடுத்த parallel சைடு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? சோ இப்போ இதுல இருந்து நமக்கு therefore m1 equal to m2 நமக்கு இதுல இருந்து கிடைச்சிருச்சு. ஏன்னா அடுத்தது நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்னா ஸ்லோப் ஆஃப் AD யும் ஸ்லோப் ஆஃப் BC யும் கண்டுபிடிக்கிறேன். ஸ்லோப் ஆஃப் AD வந்து நான் m3 ன்னு எடுத்துக்கிறேன் ஈக்குவல் டு இது வந்து AD ல வந்து இது x1 y1 இது x2 y2 ஆ இருக்கும். அப்போ y2 என்னது ஃபர்ஸ்ட் நமக்கு -7 மைனஸ் ஆஃப் y1 வந்து என்ன இருக்கு? -4 divided by x2 வந்து 7 minus 3 equal to -7 minus plus 4 divided by 7ல 3 போச்சுன்னா 4 வரும் equal to -7 plus 4 னா -3/4. சோ இது வந்து m3 ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? சோ அப்புறமா ஸ்லோப் ஆஃப் BC அடுத்து இதென்ன கண்டுபிடிக்கணும்? BC இத வந்து m4 ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ இது வந்து BC ங்கும்போது இது x1, இது y1 ஆ இருக்கும், இது x2, இது வந்து y2 ஆ இருக்கும். சோ அப்போ y2 வந்து என்ன இருக்கு? -7 இல்லையா? -7 அடுத்து -y1 -4 divided by x2 ங்கும்போது 5 minus x1 வந்து 9 equal to -7 minus plus 4 divided by 5 minus 9 வந்து என்ன வரும்? -4 equal to -7 plus 4 னா -3 divided by -4. so minus cancel ஆகி என்ன வருது? 3/4 ன்னு வருது. ஓகேவா? சோ அப்போ நமக்கு இங்க இது வந்து m4. சோ நமக்கு m1 not equal to m4 ஆ வந்திருக்கு. ஓகேவா?
ஸோ இது M3 வந்து -3/4, M4 வந்து நமக்கு 3/4ன்னு வந்திருக்கு. ஸோ இது நாட் ஈக்குவல் டு M4ன்னு வந்திருக்கு. ஸோ அப்போ நமக்கு ஒன்லி ஒன் பேர் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் வந்து பேரலா வந்துச்சுன்னா இது வந்து நமக்கு பேரலல்னு சொல்லியாச்சு. ஸோ பேரலா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ABCDC வந்து ஒரு ட்ரெபீசியம் தான். அப்போ therefore one pair of opposite sides are parallel. ஓகேவா? அப்போ therefore ABCD is a trapezium. இது வந்து ஒரு ட்ரெபீசியம் சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் 12th சம். அடுத்த 13th சம் பாருங்க. A quadrilateral has vertices at A of -4, -2, B of 5, -1, C of 6, 5 and D of -7, 6. Show that the midpoints of its formula வந்து ஒரு sides of formula வந்து ஒரு parallelogram அப்படின்னு சொல்லி நமக்கு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுல வந்து நம்ம ஒரு குவாடிலேட்டரல் எடுத்திருக்கோம். ABCD வந்து ஒரு குவாடிலேட்டரல்னு எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ show that the midpoints of its sides form a parallelogram. So அதனுடைய midpoints AB யோட midpoints இத வந்து நான் E ன்னு எடுத்துக்கிறேன். அதே போல அடுத்தது BC யோட midpoints இத வந்து F, CD இது வந்து EF, இது G, இது வந்து நம்ம H ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ இந்த midpoints வந்து என்னது ஃபார்மே வந்து ஒரு parallelogram அப்படின்னு சொல்லி நமக்கு ப்ரூவ் பண்ணணுமா. ஓகேவா? சோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மிட் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். A தெரியும், B தெரியும். சோ அதனுடைய மிட் பாயிண்ட்ஸ் எல்லாத்துக்கும் உள்ள மிட் பாயிண்ட்ஸ் E, F, G, H வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? சோ அப்போ ஃபர்ஸ்ட் the midpoints of AB, midpoints of AB கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன நமக்கு? x1 plus x2/2, y1 plus y2/2 இல்லையா? So equal to இப்போ இது x1 y1 இது x2 y2 ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ -4 plus 5/2, -2 minus 1/2 equal to -4 plus 5 னா 1/2, இங்க வந்து -3/2. ஓகேவா? சோ அப்போ E வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? இது வந்து E ன்னு எடுத்துக்கோங்க. இது வந்து நமக்கு E. அப்போ E of நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 1/2, -3/2 வந்து கிடைச்சிருக்கு. ஓகேவா? சோ இனி அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? BCF வந்து கண்டுபிடிக்க போறோம். அப்ப மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் BC, midpoint of BC equal to ஃபார்முலா என்ன வரும்? இது x1, இது x2, y1, y2 இல்லையா? சோ அப்ப x5 plus 6/2, -1 plus 5/2 equal to 11/2, 4/2. ஓகேவா? சோ நம்ம அதை அப்படியே வச்சுக்கலாமா? சோ இப்போ இது வந்து F. ஓகேவா? F 11/2, கேன்சல் பண்ணும்போது 2. சோ 11/2, 2. அடுத்தது இப்போ மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் BC F கண்டுபிடிச்சிட்டோம். 11/2, 2. இனி G கண்டுபிடிக்கணும். G கண்டுபிடிக்கிறதுக்கு CD யோட மிட் பாயிண்ட்ஸ். அப்போ மிட் பாயிண்ட் ஆஃப் CD equal to CD க்கு என்ன வரும்? இது x1 y1 ஆ இருக்கும், இது x2 y2 ஆ இருக்கும். ஓகேவா? சோ அப்போ 6 plus -7 divided by 2, 5 plus 6 divided by 2 equal to 6 minus 7/2, 5 plus 6 na 11/2. So உங்க 6ல இது போச்சுனா -1/2, 11/2. So இதுக்கு நம்ம என்ன நேம்? G. இது வந்து G ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? So G of -1/2, 11/2. So அப்ப இதை குறிச்சுக்கலாமா? -1/2, 11/2. இனி அடுத்தது H மட்டும் கண்டுபிடிக்கணும். So AD. ஓகேவா? மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் AD. midpoint of AD equal to, so இது x1 y1 இது x2 y2 ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ -4 -7/2, -2 plus 6/2 equal to -4 -7 னா என்ன வரும் நமக்கு?
11/2 இங்க வந்து 4/2 வரும் இல்லையா so 4/2 கேன்சல் பண்ணா 2 மாறும் so இது வந்து h of minus 11/2 2 so இப்போ இந்த பாயிண்ட்ஸ் இதுல நம்ம மார்க் பண்ணிக்கலாமா minus 11/2 2 so இப்போ எல்லா மிட் பாயிண்ட்ஸும் நம்ம இப்போ கண்டுபிடிச்சாச்சு இனி இதை வந்து என்ன பண்ணணும் parallelogram அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும் so இனி parallelogramனா என்ன இருக்கணும் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் parallel இருக்கணும் அதாவது இது ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் வந்து parallel இருக்கணும் and diagonals வந்து bisect each other இருக்கணும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இது வந்து ஒரு parallelogram இருக்கும் so அப்ப நமக்கு ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் parallel அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும் அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் EF கண்டுபிடிக்கலாமா First நான் slope of EF கண்டுபிடிக்கிறேன் ஓகேவா so slope of EF அத வந்து நான் M1 ன்னு எடுத்துக்கிறேன் ஓகேவா so M1 equal to ஃபார்முலா என்ன நமக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு y2 minus y1 by x2 minus x2 minus x1 ஓகேவா இது x2 minus so அப்போ equal to இப்போ இதுல வந்து நம்ம எதை எடுத்துறோம் நருக்கு இது x1 y1 இருக்கும் இது x2 y2 இருக்கும் ஓகேவா அப்போ ஃபர்ஸ்ட் வந்து y2 என்னவா இருக்கும் பாருங்க y2 வந்து நான் 2 ன்னு எடுத்துக்கிறேன் மைனஸ் y1 வந்து minus 3/2 divided by x2 வந்து 11/2 minus x1 வந்து எனக்கு 1/2 அப்ப equal to 2 மைனஸ் என்ன மாறிடும் எனக்கு பிளஸ் மாறிடும் சோ நம்ம இத டிவைட் பண்ணாம 2 வச்சிருந்தா எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருந்திருக்கும் சோ நம்ம இங்க டிவைட் பண்ணிட்டேன் இங்க வந்து 4/2 வந்து நம்ம டிவைட் பண்ணாம வச்சிருந்தா 11/2 4/2 ன்னு வந்திருக்கும் சோ ஈஸியா நம்ம அதை எடுத்து கேன்சல் பண்ணிரலாம் சோ பரவாயில்லை இருக்கட்டும் இப்போ பிளஸ் இங்க 3/2 வருமா டிவைடட் பை இங்க வந்து எல்சிஎம் 2 எடுங்க எடுத்தீங்கன்னா மேல 11 - 1 சோ இப்போ நான் இங்க 2 எல்சிஎம் 2 எடுத்தேனா இங்க வந்து என்னவா மாறிடும் 4 வரும் இல்லையா 4 + 3/2 into இத நான் எழுதுறேன் 2 divided by 11 - 1 னா 10 சோ அப்ப 4 + 3 வந்து 7/2 into 2/10 சோ இதுல எது கேன்சல் ஆகும் 2 ம் 2 ம் கேன்சல் ஆகி மீதி என்ன இருக்கும் 7/10 இருக்கும் ஓகேவா சோ அப்ப m1 = 7/10 இனி அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் ஸ்லோப் ஆஃப் fg கண்டுபிடிக்கணும் ஸ்லோப் ஆஃப் fg கண்டுபிடிக்கலாமா சோ நம்ம எல்லாத்தையும் வரிசையா கண்டுபிடிப்போம் கண்டுபிடிச்சிட்டு எது ஈக்குவலா இருக்கு அப்படினு பார்க்கலாம் இல்லனா இப்போ இதுக்கு ஆப்போசிட் சைடு நமக்கு எது வரும் பாருங்க EF க்கு ஆப்போசிட் சைடு இதான் வரும் HG இல்லையா அல்ல GH சோ நம்ம GH கண்டுபிடிப்போமா ஸ்லோப் ஆஃப் GH equal to இது வந்து நான் என்னன்னு எடுத்துக்கலாம் m2 ன்னு எடுத்துக்கிறேன் ஓகேவா சோ m2 equal to slope of GH equal to m2 ஓகேவா equal to y2 minus y1 y2 என்ன வரும் நமக்கு சோ GH ன்னு சொல்லும்போது இதான் -1/2 இது வந்து x1 y1 இது x2 y2 சோ அப்போ y2 ங்கும்போது நான் 2 எடுத்துக்கிறேன் சோ 2 minus 11/2 divided by minus 11/2 minus of minus 1/2 ஓகேவா equal to இங்க இப்போ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 4 minus 11 divided by கீழ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா மேல என்ன வந்துரும் -11 minus plus 1 so equal to 4 minus 11 னா என்ன வரும் நமக்கு -11 ல 4 போச்சுனா 7 வரும் இல்லையா 7 divided by 2 into இந்த 2 மேல போட்டேனா கீழ என்ன வரும் -11 plus 1 வந்து -10 ஓகேவா minus cancel 2 2 cancel so 7/10 இது வந்து m2 ஓகேவா இப்போ நமக்கு m1 என்ன வந்திருக்கு 7/10 m2 வந்து 7/10 தான் வந்திருக்கு அப்ப இதுல இருந்து நமக்கு m1 = m2 கிடைச்சிருச்சு ஓகேவா சோ m1 = m2 therefore m1 = m2 இனி அடுத்த ரெண்டு parallel சைடு எடுக்கலாமா அடுத்து எது வரும் நமக்கு FG வரும் இல்லையா FG யும் EH ம் கண்டுபிடிக்க போறோம் FG யும் EH ம் சோ F இது வந்து x1 y1 எடுத்துக்கோங்க இத x2 y2 ன்னு எடுத்துக்கோங்க சோ அப்ப ஸ்லோப் ஆஃப்
FG இதை வந்து நான் M3ன்னு எடுத்துக்கிறேன் ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 y2 என்ன இருக்கு நமக்கு FGங்கும்போது 11/2 மைனஸ் 2 11/2 okay y2 11/2 minus 2 divided by x2 வந்து என்ன வரும் minus 1/2 இல்லையா minus 1/2 minus 11/2 equal to 2 காமனா எடுத்தீங்கன்னா 11 minus 4 இங்க 2 காமனா எடுத்தீங்கன்னா minus 1 minus 11 வருமா equal to 11ல 4 போச்சுன்னா 7/2 into இந்த 2 மேல வரும் கீழே என்ன வரும் minus 12 வரும் 2 கேன்சல் ஆகி மீதி என்ன வருது நமக்கு minus 7/12 so இது வந்து M3 இனி அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும் இது EH கண்டுபிடிக்கணும் ஓகேவா FG கண்டுபிடிச்சிட்டோம் இனி நமக்கு HE அல்லது EH so நம்ம ஸ்லோப் ஆஃப் HE எடுத்துக்கலாமா ஸ்லோப் ஆஃப் HE இது வந்து நான் M4ன்னு எடுத்துக்கிறேன் ஈக்குவல் டு ஸோ HGன்னு சொல்லும் HE அப்போ இது x1 y1 இது x2 y2 இருக்கும் ஓகேவா ஸோ அப்போ இல்லை EHன்னு எடுத்துக்கலாம் ஸோ நம்ம இப்படியே எடுத்துக்கலாங்க FG தானே எடுத்துருக்குறோம் FGன்னு எடுத்துருக்கோம் அப்போ EHன்னு தான் இங்கே வரும் ஸோ EH அப்போ தான் ஆர்டர் நம்ம கரெக்டாக வரும் ஸோ EHன்னு எடுத்தீங்கன்னா இது x1 y1 இது x2 y2 இருக்கும் ஸோ அப்போ y2 வந்து 2 ஃபர்ஸ்ட் வரும் இல்லையா ஸோ 2 மைனஸ் y1ங்கும்போது 2 minus 3/2 divided by minus 11/2 minus 11/2 minus 1/2 equal to காமனா 2 எடுத்தீங்கன்னா இங்க 4 வந்துரும் மைனஸ் பிளஸ் ஆகி 3 divided by கீழே காமனா 2 எடுத்தீங்கன்னா minus 11 minus 1 equal to 4 plus 3 என்ன வரும் 7/2 into இந்த 2 அங்க போடுங்க கீழே minus 11 minus 1 minus 12 cancel ஆச்சுன்னா 7/-12 இது வந்து M4 அப்போ therefore நமக்கு M3யும் M4 என்ன வந்திருக்கு minus 7/12 இங்கேயும் minus 7/12 வந்திருக்கா so M3 equal to M4 ஸோ இப்போ ரெண்டும் நமக்கு parallel அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு இனி என்ன பண்ணணும் டயகனல்ஸ் வந்து பைசெக்ட் ஈச் அதர் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் EGயும் அதாவது இந்த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் EGயும் இந்த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் HFம் வந்து நம்ம என்ன பண்ணணும் ஈக்குவல்னு சொல்லி ப்ரூவ் பண்ணலாம் போதும் மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் EGயும் மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் HFம் ஈக்குவல்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும் ஓகேவா ஸோ இனி அப்போ midpoints of EG equal to midpoint of HF so நமக்கு midpoint கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா x1 plus x2/2 y1 plus y2/2 வரும் so நமக்கு இங்க x1 EG எடுத்தீங்கன்னா EG வந்து 1/2 இது x1 y1 இது x2 y2ன்னு எடுத்துக்கோங்க ஸோ அப்போ அப்படியே வேல்யூ அப்ளை பண்ணும்போது என்ன வரும் 1/2 plus minus 1/2 comma minus 3/2 plus 11/2 அங்க divided by 2 உண்டுல x1 plus x2/2 அதே போல y1 plus y2/2 equal to அதே போல இங்க midpoints of HF வந்து இங்க இத வந்து நம்ம x1 y1 இது x2 y2 எடுத்தோம்னா என்ன வரும் minus 11/2 plus 11/2 divided by 2 comma இது வந்து 2 plus 2 divided by 2 வரும் ஓகேவா சோ நமக்கு வந்து y1 plus y2 வந்து நமக்கு 2 சோ அப்போ 2 plus 2/2 எழுதிட்டோமா இனி இத சிம்பிளிஃபை பண்ணலாமா சிம்பிளிஃபை பண்ணும்போது இங்க காமனா LCM 2 எடுங்க இந்த ரெண்டுக்கும் எடுத்துட்டீங்கன்னா மேல 1 minus 1 divided by 2 கமா இங்க 2 எடுத்தீங்கன்னா மேல 3 plus 11 divided by 2 equal to இங்க இந்த ரெண்டுக்கும் 2 எடுத்தீங்கன்னா மேல minus 11
plus 11 divided by 2 கமா இங்க 2 plus 2 வந்து என்ன மாறிடும் 4 by 2 மாறிடும். So இங்க 1 minus 1 வந்து 0 by 2 divided by 2 கமா minus 3 plus 11 11ல 3 போச்சுன்னா என்ன வரும் நமக்கு 8 இல்லையா. So 8 by 2 divided by 2 equal to இங்க 0 by 2 divided by 2 கமா 4 by 2 cancel பண்ணீங்கன்னா 2 வரும். ஓகேவா. So இப்போ இங்க 0 கமா இங்க 8 by 2 into கீழே 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ 1 by 2 equal to இங்க 0 கமா 2. So இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. 4 2 கேன்சல் பண்ணீங்கன்னா 2. So அப்போ 0 கமா 2 equal to 0 comma 2. So இப்போ midpoints of EG equal to midpoints of HF வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா. So இந்த ரெண்டும் நமக்கு ஈக்குவல்னு கிடைச்சிருச்சு. So அப்போ நமக்கு parallelogramனா என்ன இருக்கணும், diagonals bisect each other, அதே போல opposite sides are parallel as their slopes are equal and the midpoints of the diagonals are the same. ஓகேவா. So அப்போ midpoints of the sides of a quadrilateral formula வந்து ஒரு parallelogram அப்படின்னு சொல்லி நம்ம எழுதி முடிக்கணும். ஓகேவா. So அப்ப நம்ம லாஸ்ட் என்ன எழுதலாம், midpoints of the sides of a quadrilateral formula வந்து ஒரு parallelogram அப்படின்னு சொல்லி நம்ம எழுதி முடிக்கிறோம். So அவ்வளவுதான் அந்த சம். ஓகேவா. So இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. ஓகேவா. தேங்க்யூ.